அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகே கரிகாலன். நான் எப்போவுமே சொல்கிற இந்த வணக்கத்தை ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் பிளாக் கலர் ஹூடியோடு இருந்து தான் நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்படி ஒரு வீடியோ செய்ததே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய முதலாவது வ்ளாக் வீடியோ. என்னடா நீயும் வ்ளாக் வீடியோஸையே ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எப்போவுமே எனக்கு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான். ஆனால் இது நான் சடனாக பிளான் பண்ணின ஒரு முக்கியமான ஒரு ட்ராவல். அதனால் இதை அதே இன்ஃபர்மேஷன்ஸோடு சேர்ந்த ஒரு வெப் வீடியோவாக செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸ்டார்டிங்லேயே 2 முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிடுறேன். கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். முதலாவது என்னென்னு சொன்னால், இதுதான் என்னுடைய முதலாவது வ்ளாக் வீடியோ எப்படி செய்கிறன்ற எந்த ஒரு முன் எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கிடையாது. அதனால் ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் வ்ளாக் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய 100% அவுட்புட்டை நான் அதில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் பயங்கர இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள். நீங்கள் ஸ்டூடியோவில் நான் கதைக்கிறத பார்த்து நான் வெளியிலையும் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து எதிர்பார்த்துடாதீங்க. வெளியில் போய் நான் கையில் கேமரா தூக்குறது இதுதான் முதலாவது தடவை. பயங்கர இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள். நான் ஸ்டூடியோவில் கதைக்கிற மாதிரி வெளியில் நீங்கள் நிறைய பேர் கூட என்ன நேரில் காணும்போது கேட்டிருக்கிறீங்க, என்ன ப்ரோ நீங்கள் வீடியோவில் நல்லா கதைக்கிறீங்க, நேரில் கதைக்கிறீங்களான்னு சொல்லி. பயங்கர இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள். வெளியிலனே கதைச்சு பழக்கமே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் நிறையவே பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறைய பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவது வீடியோவில் நிறைய இடத்துல எவ்வளவு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். ஸோ என்னோட 100% அவுட்புட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். எங்கே போகிறேன் என்ற டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோட கண்டினியூஸாக போகும்போது சொல்கிறேன். ஸோ வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சுக்கொண்டு தான் நான் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் திருத்திக் கொள்வேன். ஸோ தாராளமாக நீங்கள் உங்களுடைய கருத்தில் சொல்லலாம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ முதல் கட்டமாக நான் வீட்டிலேருந்து ரெடியாகி ஏர்போர்ட் போய் கொண்டிருக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது இந்த முதலாவது வீடியோன்றபடியாக என்னால் அந்த டைமில் நேரடியாக மைக்கில் கதைக்க முடியாமல் போச்சு. அதனால தான் டப்பிங் கொடுத்துருக்கேன். ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் நேரடியாகவே கதைப்பேன், பிரச்சனை இல்லை. என்னடா பெரிய சீனா கிளாஸ் எல்லாமே போட்டிருக்கேன்னு சொல்லிலாம் ஜோதிச்சிடாதீங்க. இலங்கையில் பயங்கர வெயில் தாங்க முடியாது. அதனால தான். ஸோ இலங்கையில் ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறது, எப்படி செக்இன் ஆகிறது, இமிக்ரேஷனுக்கு எப்படி போகிறது, எப்படி போர்டிங் போகிறன்ற வரைக்கும் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அதையே திரும்ப உங்களுக்கு சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. அதனால் நான் போய் செக்இன் ஆகி உள்ள இமிக்ரேஷன் முடித்து இந்த போர்டிங்குக்கு போயிட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னு சொன்னால் உள்ளே வாங்கலாம். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் எனக்கு 12:50 ஃப்ளைட். ஆனால் நான் ஏர்லியாக 9:30 9:30 அப்படியே நான் ஏர்போர்ட் போயிட்டேன். இமிக்ரேஷன்லாம் முடித்து உள்ளே போகும்போது போர்டிங் டைம் எனக்கு 11:50 போட்டிருந்தது. இது என்னுடைய 2வது விமான பயணம், 2வது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் கடந்த வருடம் லாஸ்ட் இயர் இந்தியா தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைமும் நான் இதே இன்ட்ரோவர்ட் பிரச்சனையால் தான் வீடியோ செய்யலை. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அது யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தால் போயிருந்தேன். இது முதலாவது கட்நாயக்க விமான நிலையம். ஆனால் 2வது விமான பயணம், முதலாவது பெரிய ஃப்ளைட்டில். சரி, அப்படி எங்கே தாண்டா நீ போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் வேற எங்கேயும் இல்லை, எங்களோட பக்கத்து நாடான இந்தியாவுக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இல்லை, மும்பைக்கு போகிறேன். உலகத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபைனான்ஷியல் ஹப்பாக இருக்கிற மும்பைக்கு தான் போகிறேன். இண்டிகோ ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்ட்ரோவர்ட்ன்றதுக்கு எவ்வளோ நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பின்னால் யார் ஒருத்தர் கொண்டிருந்தார். நான் கேமராவை தூக்கி வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டு திரும்பவும் கீழே அப்படியே பதிச்சிருப்பேன். ஸோ அதனால தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இந்த வீடியோவில். ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஓகே ஆயிரும். ஸோ எனக்கு விண்டோ சீட் கிடைச்சது, நல்ல ஜாலி. முதலாவது ஃப்ளைட்டே விண்டோ சீட் வெளியில் பார்க்கலாம்னு சொல்லி சேஃப்டி கைட்லைன்ஸ் ஏர் ஹோஸ்டர்ஸால் கொடுக்கப்பட்டது. என்னென்று ஃப்ளைட்டில் போகிறது, ஃப்ளைட் ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் என்னென்ன எங்களை பாதுகாத்து கொள்வது, இது தூரமான தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். From always safe to service from the heart, we are committed to making your journey hassle-free and comfortable. Your cooperation with crew instructions will help us provide you a pleasant. இது எங்களோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வழியில் நிற்கிறார். முக்கியமான ஒரு ஏர்லைன்ஸ். ஆல்ரெடி நிறைய இவரை பற்றி கழிச்சிருக்கிறோம். ஸோ இன்னொரு நாட்டுக்கு போகிற ஃப்ளைட் அது. நான் இண்டிகோ புக் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்தாச்சு. டேக் ஆஃப் பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. இது ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆனதுக்கு பிறகு அந்த வியூவை உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக அதை விட்டுருக்கேன்.
உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க போர் அடிச்சுன்னு சொன்னால். ஆனால் அந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் வரும்போது சொல்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன கார்கோ ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஜெட்ஸ் 1-2 ஜெட்ஸை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ப்ரைவேட் ஜெட்ஸ் இருந்தது. ஸோ ஓகே, இந்த வியூவை தான் நான் சொன்னேன். இந்த வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். அதில் எத்தனை ஃப்ளைட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அண்ட் எங்களோட இலங்கையினுடைய இயற்கை அழகு இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அழகு வந்து தெரியும். ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு அழகான ஒரு வியூவாக இருந்தது. அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 2.5 மணி நேர பயணத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் மும்பைக்கு வந்து அடைஞ்சிட்டோம். நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வியூ. இது வந்து மும்பையினுடைய வியூ. மும்பைன்றது வந்து சிட்டி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சிட்டி தான் வந்து மும்பை. ஸோ இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அழகு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி மும்பை. நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. நிறைய பிஸ்னஸ் வணிகங்கள். அதே மாதிரி இந்தியாவினுடைய கேபிட்டல் வந்து டெல்லி. ஃபைனான்ஷியல் கேபிட்டலாக சொல்லப்படுறது வந்து மும்பை தான். ஸோ அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு இடம் வந்து மும்பை. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்களுக்கு இது எவ்வளோ முக்கியமானது தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் இப்போ போகிறது தான் மும்பை. ஆனால் இன்னும் வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரும். நான் ஆரம்பத்தில் எங்களோட இலங்கை கொழும்பு ஏர்போர்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அது ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இப்போ மும்பையில் வந்திருக்கிற இந்த ஏர்போர்ட் ஒரு முக்கியமான ஒரு ஏர்போர்ட். அதாவது இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய அதிக பயணிகள் பயணம் செய்யக்கூடிய விமான நிலையம்தான் இப்போ நான் வந்திறங்கியிருக்கிற இந்த விமான நிலையம். இதை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். நான் போகிற வழியை மட்டும் காட்டுறேன். அதை பாருங்கள். உண்மையிலேயே பயங்கர பெரிய ஒரு விமான நிலையம். அது எந்த விமான நிலையம்னு சொன்னால் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த சத்ரபதி சிவாஜி என்றவர் வந்து இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு நபர். இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிற நிறைய இடங்கள் வந்து இவருடைய பேரில் மாற்றப்பட்டு கொண்டு வரதா நான் வந்து படித்தேன். அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு அரசன். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் என்ற மாதிரி வந்து சொல்லப்படுற ஒருத்தர். ஸோ நான் இந்தியா வரலாறு வந்து பெருசாக படித்ததில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து பயங்கர பெரிய ஒரு ஏர்போர்ட். நாங்கள் வந்து லேண்ட் ஆகி அதுக்கு பிறகு இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கே நிறைய தூரம் நடந்து போனோம். நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஸோ ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டோம். இதே மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு நீங்கள் கேட்பீங்க, என்னடா வீடியோ துண்டு ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்றாக்கள் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. விஸ்டாரா இருக்குது. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா இருக்குது. இந்தியாவில் வந்து நிறைய ஃப்ளைட் கம்பெனிஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர்களில் இண்டிகோ இருக்குது. இப்போ நாங்கள் வந்த ஃப்ளைட்ஸ் இருக்குது.
ஸோ ஃபைனலி ஒரு வழியாக லேண்ட் ஆயாச்சு. வணக்கம் மும்பை என்று சொல்லி ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துக்கொண்டு அப்படியே வெளியேற ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே இமிக்ரேஷனுக்கு வந்து போனேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி இமிக்ரேஷன் போகிற இடமே கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மேலே நடந்துருப்போம் நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு நடந்தோம். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் அது. ஸோ தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தோம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நாங்கள் போய் சேர்ந்த நேரம் வந்து நான் நினைக்கிறேன் 3 மணி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தூரம் நடந்து போய் கொண்டு வந்தோம். அப்படியே வெளியில் பார்த்தோம்னு சொன்னால் ஏர்போர்ட்டோட வியூ வந்து செமையாக இருந்தது. அங்கே ஒரு சில ஃப்ளைட்ஸும் வந்து இருந்தது. ஸோ ஃப்ளைட்ஸ் அதே மாதிரி அங்கே ஃப்ளைட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற ஏனைய சிஸ்டம் எல்லாமே இருந்தது. ஒரு பெரிய ஒரு ஏர்போர்ட். அதில் பார்த்தீங்கன்னா விஸ்டாரா ஃப்ளைட் ஒன்று இருக்குது. ஸோ பயங்கர பெரிய ஒரு ஏர்போர்ட். தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருந்தோம். இந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது எங்களோட ஏர்போர்ட் எவ்வளோ சின்னதாக இருந்தது வந்து நல்லா தெரிஞ்சது. அதை விட எங்களோட பலாலி ஏர்போர்ட் வந்து இன்னும் சின்னதாக இருந்தது. ஸோ நிறைய தூரம் நடந்து போய்கொண்டே இருந்தோம். கிட்டத்தட்ட நான் சொன்னதானே ஒரு 500 மீட்டருக்கு கிட்ட நடந்திருப்போம் நினைக்கிறேன். ஸோ வேகமாக கொஞ்சமாக நடந்து ஒரு வழியாக கடைசியில் இமிக்ரேஷனை போய் அடைஞ்சாச்சு. இமிக்ரேஷனில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் எனக்கு அதுக்குள்ளே எடுக்க முடியலை. ஸோ இமிக்ரேஷன்லேயும் வந்து இமிக்ரேஷனை முடிச்சுக்கொண்டு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னால், உண்மையை சொல்கிறேன், யாராவது தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறாங்க நீங்கள் கோவிச்சு கொள்ளாதீங்க. எங்களோட இலங்கையில் இருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு இமிக்ரேஷனில் எங்களை கேள்வி கேட்குறத விட மும்பையில் எங்களை கேள்வி கேட்டது சரியான குறைவு தான். வளமையில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், தமிழ்நாடு விமான நிலையத்தில் எப்போவுமே இலங்கையிலிருந்து வாராக்களுக்கு நீண்ட நேரம் கேள்வி கேட்கப்படுறது வளமையான ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். ஸோ ஒரு மாதிரி இமிக்ரேஷனை முடிச்சுக்கொண்டு அப்படியே வெளியில் வந்தால் மும்பையினுடைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ், மும்பை சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டினுடைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருந்தது. அதுவும் வந்து செமையாக இருந்தது. நிறைய பொருட்கள் இருந்தது. பர்ஃப்யூம்ஸ், அதே மாதிரி பெண்களுக்கான காஸ்மெட்டிக்ஸ், அதே மாதிரி அங்கே போன மாதிரி சொன்னால் லிக்கர்ஸ் இருந்தது. இந்த மாதிரி என்னென்ன டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸில் இருக்குமோ அது எல்லாமே அங்கே இருந்தது. ஸோ ஃபைனலாக அதை முடிச்சுக்கொண்டு போய் என்னுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு அப்படியே நான் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போனேன். வெளியில் எங்களை வரவேற்கிறதுக்கு வந்து 4 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்தோம். அதில் எனக்கு ஹர்திக் பாண்டியாவோட பேர் மட்டும் தான் தெரியும். மற்றாக்கள் யாரையுமே பெருசாக தெரியாது. நான் அவ்வளவுக்கு கிரிக்கெட் பார்க்குற ஆள் இல்லை. எம்எஸ் தோனி, ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி இந்த மாதிரி கொஞ்சம் பேரை மட்டுமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஆள். ஓகே, ஸோ ஃபைனலாக நாங்கள் இந்தியா மும்பை வந்துட்டோம். மறக்காமல் இந்த என்னுடைய முதலாவது வ்ளாக் எப்படி இருந்ததை வந்து கட்டாயமாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை அடுத்தடுத்த வீடியோக்களை திருத்திக் கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னால் நம்புறேன். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னுடைய வீடியோக்கு யாராவது நீங்கள் புதுசாக வந்து பார்த்து இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.